பேர் பேசினா தான் அது ஆர்ப்பாட்டம் நிறைவேறடையும். கடைசியாக கோஷம் பண்ணலாம். மறுபடி நம்முடைய துணை மேயர் டாக்டர் அஞ்சுகம் பூபதி அவர்கள், அதைத் தொடர்ந்து நம்முடைய மைனாரிட்டி பிஜேபி அரசை கண்டித்து நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கும், தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், முன்னாள் ஒரத்தநாடு திருவோணம் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், மதிப்பிற்குரிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும், வணக்கத்திற்குரிய தஞ்சை மாநகராட்சியுடைய மேயர் அவர்களுக்கும், நம்முடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் அவர்களுக்கும், முன்னாள் நகரமன்ற தலைவர் அவர்களுக்கும், மாநில ஒன்றிய நகர கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும், அணிகளை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் முதற்கண் காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு முறை குறிப்பிட்டிருப்பார், உயர்ந்த பதவியில் இருப்பவர்களுக்கு இது போன்ற நிதிகள் வழங்கும் பொழுது உங்களுக்கு உள்ளம் இருக்கின்றதா, அந்த இடத்தில் பள்ளம் இருக்கின்றதா என்று குறிப்பிட்டிருப்பார். அந்த வகையிலே நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த ஆதரவையும் இழந்த நிலையில் இந்த மைனாரிட்டி பிஜேபி அரசானது ஒரு பட்ஜெட்டை உருவாக்கும் பொழுது ஒரு அரசினுடைய திட்டங்களுக்காக, நாட்டு மக்களுடைய நலனுக்காக திட்டங்களை வகுக்காமல், அந்த பட்ஜெட்டை அறிவிக்காமல், குறிப்பிட்ட சில மாநிலங்களை மட்டும் புறக்கணிக்கும் நோக்கத்தோடு இந்த பட்ஜெட்டை அறிவித்திருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக